இது மரவள்ளி கிழங்கு தோசை செய்கிறது எப்படிங்கிறது நான் இப்போ சொல்கிறேன். இந்த மரவள்ளி கிழங்கை நான் வந்து க்ளீன் பண்ணி நடுவில் இருக்க வேரெல்லாம் எடுத்துகிட்டு நான் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஒரு புடி அளவு நம்ம ஒரு அளவுக்கு பச்சரிசி ஊற போட்டதுக்கு ஒரு புடி அளவு நம்ம இந்த கிழங்கு போடலாம். இந்த பாருங்கள், இந்த கிழங்கு நான் இப்போ சீவுறேன். இந்த காய் சீவுற தட்டில் வச்சு நம்ம சீவணும். இப்போ இந்த மரவள்ளி கிழங்கு தோசை இந்த பாருங்கள், இந்த ஆளாக்குக்கு நான் ஒரு ஆளாக்கு பச்சரிசி போட்டேன். இந்த பச்சரிசி போட்டு ஒரு 2 ஹவர் நம்ம ஊற வச்சுட்டு அதை நல்லா கழுவி இந்த அங்கே வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து நல்ல ஒரு புடி மரவள்ளி கிழங்கு நான் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அது நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம தேங்காய் திருவுறோம் இல்லையா, அந்த காய் சீவுற தட்டில் நம்ம தீவி வச்சுருக்கிறேன். இது கூட கொஞ்சோண்டு தேங்காய் பூ, ஒரு பச்சை மிளகா, இது கூட ஒரு 1/2 டீஸ்பூனு நம்ம ஜீரகம் போடணும். எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்சியில் இப்போ நல்லா அரைச்சி அதை நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 1 ஹவர் ஊற வச்சு நம்ம தோசை ஊற்றலாம். நான் இப்போ அரைக்கிறேன் பாருங்கள். இப்போ அரிசி போட்டேன். இதில் வந்து அந்த கிழங்கு சீவி போட்டிருக்கேன், இல்லை பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ தேங்காய் பூவும் போட்டாச்சு. இப்போ ஜீரகம் போடணும். இதுக்கு வந்து மஞ்சத்தூள்லாம் போடக்கூடாது, வெள்ளையாக தான் இருக்கணும். ஜீரகமும் போட்டாச்சு. இது கூட கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நம்ம இப்போ அரைக்கலாம். இந்த பாருங்கள், இப்போ நான் அரைச்சிட்டேன். இது மொத்தமாக போட்டு நம்ம அரைக்கக்கூடாது, 2 ஜாருக்காக தான் நம்ம போட்டு அரைக்கணும். இப்போ நான் ஒரு ஜாரில் அரைச்சிட்டேன். ஏன்னா ஒன்றாவே ஒரே ஜாரில் போட்டோன்னா நம்ம தண்ணி போட்டு அரைக்கும்போது எனக்கு மேலே வந்துடும். இந்த மரவள்ளி கிழங்கு போட்டு நான் இப்போ மாவு அரைச்சிட்டேன் அந்த தோசைக்கு. இங்கே பாருங்கள், இதான் நம்ம தண்ணி ஊற்றி இந்த அரிசியில் போட்டு அரைக்கிறோமே அதுதான். 2வது நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் இது நரண்டு அரைக்கணும். ரொம்ப வந்து நம்ம தோசைக்கு நம்ம உளுந்து போட்டு அரைக்கிற மாவு மாதிரி நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் நரண்டு இருந்தால் தான் நமக்கு நல்லா சவைச்சி சாப்பிடும்போது அதோடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அடப்பு தோசைங்க இந்த மாதிரி இப்போ கிழங்கு வகைங்களாம் இப்படி தான் நம்ம மாவு அரைக்கணும். அதை கொஞ்சம் நான் நரன்னு அரைச்சிருக்கேன், ரவையை விட கொஞ்சம் கம்மியாக அரைச்சிருக்கேன். இப்போ இது வந்து நம்ம 1 ஹவரில் சுடணும். அதுக்கு நம்ம இப்போ உப்பு போட்டு கலக்கிக்கலாம். இப்போ நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன், இதே போதுமானது. இந்த கிழங்குல வந்து நம்ம வேக வச்சு சாப்பிட்லாம். நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்த மாதிரி பொரியல் கூட பண்ணலான்ட்டு காட்டினேன் உங்களுக்கு செஞ்சு. அதை மாதிரி இதில் இந்த மாதிரி தோசையும் நம்ம செய்யலாம். அப்புறம் திருவி புட்டு மாதிரி அவிச்சு கூட அப்படியும் சாப்பிட்லாம். இந்த கிழங்குல உள்ள பலன் உங்களுக்கு நான் நேற்றையும் சொல்ல தான் செஞ்சுருக்கேன், இப்போவும் சொல்கிறேன். இந்த கிழங்கு வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, நம்ம வயிற்று பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது, நமக்கு இந்த ஒற்றை தலைவலிக்கு ரொம்ப நல்லது. டெய்லி ஒரு 50 கிராம் 100 கிராம் எந்த வகையிலாவது நம்ம சாப்பிட்லாம். அப்புறம் வந்து மாசமாக இருக்கிற குழந்தைங்களுக்கு நல்லது, அந்த தாய்மாருங்க கருவில் இருக்கிற குழந்தைக்கு நல்ல மூளை வளர்ச்சிக்கு நல்லது. அப்புறமா அவங்க குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் கூட அவங்க பால் கொடுக்கும்போது கூட நம்ம கொடுக்கலாம். ஒரு 8-10 மாதத்தில் கூட அந்த கிழங்கை வேக வச்சு நல்லா புட்டு மாதிரி நம்ம அந்த குழந்தைக்கு கொடுத்திங்கன்னா குழந்தை நல்லா குண்டாக இருப்பாங்க, நல்லா சத்தாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். இதில் வந்து தலைவலி, கண்ணுக்கு உள்ள கண் பார்வை குறைபாடுக்கு கூட நல்லா கேட்குது. வயிற்றில் வந்து இந்த மாதிரி லூஸ் மோஷன் ஆகிறதுக்கு கூட இந்த கிழங்கு வந்து ரொம்ப கேட்குதுங்க. அப்புறம் வயிற்றில் இந்த புழு பூச்சி கிருமிகள் எதனா சின்ன குழந்தைக்கெல்லாம் இருந்தால் கூட இந்த கிழங்கு மூலியமாக நமக்கு வெளிப்படுத்தும். அப்புறம் வந்து இதை ஒரு 3 நோய் இருக்கிறவங்க மட்டும்தான் நம்ம இதை சாப்பிடக்கூடாது. எல்லா பொருளுமே நம்ம எப்போ வேணாலும் திங்கலான்னு சொல்லி நம்ம இது பண்ணக்கூடாது. எதாக இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு தான் சாப்பிட்ணும், ஏன்னா நம்ம உடம்பானது. அதனால் இந்த சிறுநீரக பிரச்சனை, இந்த கிட்னி ப்ராப்ளம், அப்புறம் வந்து இந்த மூளையில் எதனா பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த கிழங்கு சாப்பிடக்கூடாது. மற்றவங்க எல்லாருமே நம்ம சாப்பிட்லாம். அதே மாதிரி இந்த கிழங்கு சாப்பிடும்போது கூட நம்ம வந்து அந்த இஞ்சியோ சுக்கை நம்ம சேர்க்கக்கூடாது. டீயில் போட்டு குடிக்கிறதோ இல்லை வந்து கஷாயம் வைக்கிறதோ நம்ம பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த கிழங்கை நம்ம பச்சையாகவும் நம்ம சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி வேக வச்சு பொரியலாவோ இல்லைன்னா அதுபடி துருவி தோசையாவோ தான் நம்ம சாப்பிட்ணும். அப்புறம் இந்த கிழங்கு வாங்கி 4-5 நாள் 1 வாரமெல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜிலையும் வைக்கக்கூடாது. நம்ம வாங்கினா 1 நாள் 2 நாள் தான். 4 நாள் 5 நாள்லாம் இருந்தானிங்க அதில் ஒரு நச்சுத்தன்மை ஒன்று இருக்குது. அதை தெரியாமல் நம்ம சாப்பிட்டா தான் நமக்கு எதனா பிரச்சனையாகும். இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் செய்யணும். அதே மாதிரி நீங்கள் வேக வச்சு விற்கிற வெளியில் வாங்குகிற கிழங்கு நீங்கள் வாங்கி நீங்கள் திங்காதீங்க. அது வந்து ரொம்ப சோடா மாவுலாம் போட்டு பண்ணுறாங்க. அவங்க எத்தனை நாள் உள்ள கிழங்க வச்சுருப்பாங்கன்னு தெரியாது. இந்த மருத்துவமெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க அதை லைட்டாக சீவிட்டு நமக்கு அப்படியே கொடுத்துருவாங்க. கொஞ்சம் விலையும் கம்மியாக கொடுத்தோன்னா சில பேர் வாங்கிடுறாங்க. அந்த மாதிரி வாங்காதீங்க. இந்த கிழங்கை நீங்களே வந்து மார்க்கெட்டில் 1 கிலோ 2 கிலோ வாங்கி நீங்களே சுத்தம் பண்ணி நீங்கள் நல்லபடியாக செஞ்சு சாப்பிடுங்க. இது இந்த 1 ஹவர் ஆகட்டும். நான் உப்பு போட்டு வச்சுருக்கேன். நான் இது ஒரு ஆளுக்கு தான் பச்சரிசி எடுத்தேன், வெறும் பச்சரிசி தான். அது ரேஷன் அரிசியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா கடை அரிசியாக இருந்தால் வெறும் பச்சரிசி, ஒரு புடி தேங்காய் கொஞ்சோண்டு, ஒரு புடி நம்ம ஒரு 4-5 துண்டு நம்ம கிழங்கு சீவி அந்த திருவலையும் நம்ம அதில் சேர்த்துருக்கோம். கிழங்கு திருவல், ஒரே ஒரு பச்சை மிளகாய்
கொஞ்சோண்டு ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம், இவ்வளோ தான். அரைச்சி முடித்தோன்னே உப்பு போட போகிறோம். இதுக்கு வெங்காயமோ கருவேப்பிலை கொத்தமல்லியோ எதுவுமே தேவையில்லை, தாளிச்சும் ஊற்ற தேவையில்லை. நம்ம எண்ணெய் தடவி நம்ம சுட வேண்டியதான், இல்லை நெய் போட்டு கூட சுடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இது 1 ஹவர் கொஞ்சம் புளிக்கட்டும், நம்ம வெளியில் வச்சுக்கலாம். 1 ஹவர் கழித்து நான் உங்களுக்கு அடை ஊற்றி நான் காட்டுறேன். இப்போ இந்த ஆழ்வள்ளி கிழங்கு தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஹவராக நான் உப்பு போட்டு கரைச்சி வச்சுதான் நல்லா புளிச்சிச்சு. இப்போ நான் வந்து கல் காய்ஞ்சி வச்சுருக்கிறேன். கல் காய்ஞ்சிச்சு. இப்போ நம்ம மாவு ஊற்றுறோம் பாருங்கள். பாருங்கள், ஆழ்வள்ளி கிழங்கு தோசை நான் ரெடி பண்ணிட்டேன். இதில் வந்து நம்ம சாதாரணமாக எப்போதும் ஊற்றுற மாதிரி தோசை ஊற்றிருக்கேன். இதில் வந்து ஒரு பூ மாதிரி செஞ்சுருக்கேன். இந்த வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தை இருக்குது, அவங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. கிழங்கு மட்டும் வேக வச்சு தான் நம்ம சாப்பிட்ணுன்ட்டு இல்லை, அந்த மாதிரி பொரியல் கூட நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த மாதிரி பொரியல் பண்ணலாம், இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிட்லாம். இப்படி மாவில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி ஒரு தோசையாக செஞ்சு சாப்பிட்லாம். இந்த தோசைக்கு வந்து எந்த குழம்பாக இருந்தாலும் சரிங்க, அது சட்னியாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு சாம்பாரோ காரக்குழம்போ மீன் குழம்போ கறி குழம்போ எதுவாக இருந்தாலும் சரி, இதை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதுக்குன்னு எதுவும் செய்யணுன்னு ஒன்றும் அவசியமே இல்லை. இந்த மாதிரி தோசை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். இல்லை குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சக்கரை வச்சு கொடுத்தா கூட அவங்க சாயங்காலம் ஈவினிங் டைமில் சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் பால் குடித்தாலே போதுங்க, அவ்வளோ ஒரு சத்தாக இருக்கும். ஆனால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த கிழங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இஞ்சி சுக்கு நீங்கள் எதுவுமே சேர்க்காதீங்க. டீயில் கூட வந்து வெறும் டீ வேணால் போட்டு குடிக்கலாம், இல்லைனா பால் குடிக்கலாம். இஞ்சி சுக்கு சேர்க்காதீங்க. இந்த கிழங்கு அவ்வளோ ஒரு நல்ல நன்மைங்க. இந்த கிழங்கு நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த யூரின் ப்ராப்ளம், இந்த கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்க, அப்புறம் வந்து இந்த பிரெயினில் எதனா பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த கிழங்கை சாப்பிடக்கூடாது. மற்றவங்க சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.